பிடிக்காதவங்களே உலகத்துல யாருமே இல்லைங்க. ஒரு சுகமான நேரமா இருக்கட்டும், இல்ல துக்கமான நேரமா இருக்கட்டும், நம்ம இசையை கேட்டா நம்ம அதிலே வந்து மயங்கி போயிடுவோம். நம்மளுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள்லயும் சரி, கல்யாண வீடுகள்லயும் சரி, காது குத்து வீட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த இசை கச்சேரிகள் வந்து முக்கியமான இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. திண்டுக்கல்லையே மிகவும் ஃபேமஸான மிக பிரபலமான ஒரு இசைக்குழு அப்படின்னீங்கன்னா விகேஎஸ் லக்ஷ்மண், அந்த லக்ஷ்மண் குரூப் தான் இன்னைக்கு இருக்கிறவங்க. இதுல பாத்தீங்க இன்னைக்கு இதோட ஒன் ஆஃப் த ஓனர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இவரை பத்தி நான் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவர் எப்படி அப்படின்னா, இவரை பார்த்தாலே வந்து சிரிச்ச முகம் தாங்க எப்பயுமே. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவர் பேசுற பேச்சால அப்படியே கவரக்கூடியவர் ஒருவர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இசை கருவிகள் எடுத்தாலும் அழகா வாசிப்பார் இவர். அதே மாதிரி இசை குழந்தைகளுக்கு வந்து இசையை வந்து கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய செந்தில் கணேஷ் சாரும் ராஜலட்சுமி மாமா தான். இந்த ராஜலட்சுமி மாவோட அண்ணனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், கார்த்திக் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். அழகான ஒரு இசை கேட்டோம். இப்ப நம்ம தொடர்ந்து இன்டர்வியூ போலாம். தமிழ் இனிக்குது நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம் சொல்லிக்கிறேன். இசை, என்னுடைய இசை பயணம் பொறுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 8வது படிக்கும்போது வந்து இந்த இசை பயணம் ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கள் தாத்தா, அவர் பேர் வந்து லக்ஷ்மண ஐயர் அப்படிங்கிறது தான் அவர் பேர். அதைத்தான் நாங்கள் இப்போ லக்ஷ்மண், விகேஎஸ் லக்ஷ்மண் இசைக்குழு அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம். அவர் தான் எங்கள் இசையை கற்பிச்சு, நானும் தங்கை ராஜலட்சுமி அவர்களும் இசையை அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு முறைப்படி வளர்ந்து வந்தோம். ஸோ 8th படிக்கும்போது வந்து நாங்கள் அவர் கூட இருந்து இசையை கொஞ்சம் முறையாக கற்றுக்கிட்டு கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றுக்கிட்டு ஆரம்பித்தோம். அதுதான் எங்களுடைய இசை பயணத்தில். நீங்க இசை பயணத்தின் ஆரம்பம் வந்து 8ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கியது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எப்படி வோக்கல்ல ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈடுபாடோட நீங்க வந்து தொடங்குனீங்க? பாத்தீங்கன்னா எங்க சின்ன வயசுல வந்து என்னன்னா, எங்களுக்கு அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிற பீரியட் அப்படிங்கிறதுனால என்னையும் தங்கச்சி ராஜலட்சுமி அவர்களையும் வந்து எங்க தாத்தா வந்து சின்ன சின்ன பஜன்ஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. கோயிலில் நடக்கக்கூடிய பஜன்ஸ்க்கு கூட்டிட்டு போய் தான் எங்களுடைய மியூசிக் ஜேர்னியே ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பாட தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நானும் பாடுறது தான் ஃபஸ்ட்டு பாடினேன். அதே மாதிரி தங்கச்சி ராஜலட்சுமி பாட ஆரம்பித்தாங்க. அப்படின்னாங்க இந்த பஜன்ஸில் தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சது. தாத்தா எங்களை அறிமுகப்படுத்தி வச்சு அப்படி ஆரம்பிச்சு வச்சார். ஸோ பஜன்ஸில் ஆரம்பித்தோடனே தாத்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவங்க ராஜலட்சுமி இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸ் பாடுறதுல கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த மேடை நிகழ்ச்சிகள் செய்கிறதுல வந்துட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இந்த கீபோர்ட் மேலே ரொம்ப ஒரு ஈகராக இருந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கீபோர்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இறங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா நிறைய மேடை நிகழ்ச்சி பண்ணுறதுல இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக கச்சேரிகள் பண்ணுறதும் மாணவர்களை ரெடி பண்ணுறதும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க. கீபோர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கீபோர்ட்ல மட்டும்தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நீங்க வந்து வாசிப்பீங்களா? கீபோர்ட்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட கீபோர்ட் கிடையாது, ஹார்மோனிய பெட்டி தான். அப்போ ஹார்மோனிய பெட்டி தான் தாத்தாட்ட இருந்தது. அந்த தாத்தாட்ட இருந்த ஹார்மோனிய பெட்டியில் தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் வந்து கீபோர்டு போய் வாசிச்சு கீபோர்டே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கீபோர்டு கிடையாது. ஆனால் கீபோர்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேர் மட்டும் இருந்தது. பேர் ஒரு கீபோர்டு பிளேயர் அப்படிங்கிற பேர். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கீபோர்டு கிடையாது அப்போ ஸ்டார்டிங் டயத்தில். அதுக்கப்புறம் கீபோர்டு கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் கிட்டார் வாசிக்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ கிட்டாரும் கொஞ்சம் வாசிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் கிட்டாரும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வயலின் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ வயலின் கற்றுக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரங்கள் அமையாததுனால சரியாக கிளாஸ் போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த ரெக்கார்டரும் கொஞ்சம்
ஃப்ளூட் டைப்பில் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொஞ்சம் கற்றுருக்கேன். அதையும் கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். ஸோ மெயின் வந்து நம்ம பியானோ தான். நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிஇ கிராஜுவேட். இந்த பிஇ கிராஜுவேட்டை அந்த ஃபுல்லாக ஐடி ஃபீல்டில் இருந்துச்சு. நீங்கள் அதை ஃபுல்லாகவே விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இசைத்துறைக்கு வந்துட்டீங்க. இந்த ஆர்கெஸ்ட்ராலே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் இப்போ லைஃபவே வந்து உள்ள செலுத்தி இதுலேயே ஃபுல் ஈடுபாட்டோட இருக்கிறீங்க. ஏன் அப்படி ஐடி ஃபீல்டை விட்டுட்டு இதில் வர்றீங்க அப்படின்றது இந்த கொஸ்டின் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு பிஇ கிராஜுவேட் இவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் நல்லா இப்பயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கெஸ்ட்ரா பயணம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து இப்போதான் எங்கள் தாத்தா வந்து இந்த உலகத்தை வச்சு விட்டாங்க. அப்போ அந்த டயத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் இசையில் இன்னும் ரொம்ப அதிகமான ஈடுபாடாகி ஒரு சில ஆர்கெஸ்ட்ராஸை சேர்ந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆல்வின் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் போய் ஜாயின் பண்ணி எங்களுக்கு அங்கே நிறைய என்கரேஜ் பண்ணி வாசிக்க வச்சாங்க. ஒரு 4 years அங்கே வாசித்தோம். அதுக்கப்புறம் அங்கேயும் டிசிக்குள் திண்டுக்கல்ல இருக்க அங்கேயும் டிசிக்குள்ள ஒரு 6 years ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓனாகவே ஒரு பேண்ட் வைக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணதில் ஒரு 3 நண்பர்கள் ஒன்றா இணைஞ்சோம். வேலவன், கார்த்திக், சங்கர் அப்படின்னு ஒரு 3 நண்பர்கள் ஒன்றா இணைஞ்சது. அதோட முதல் எழுத்து தான் நாங்கள் விகேஎஸ் அப்படின்னு மாற்றி விகேஎஸ் லக்ஷ்மன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஆரம்பித்தோம். அது யதார்த்தமாக அமைஞ்சது. ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கணும்ன்ட்டு ஒரு முனைப்போடு பண்ணலை. அது யதார்த்தமாக அமைஞ்ச செயல். அது பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 years-ஆக அது நல்லபடியாக இருந்தது. இப்போ விகேஎஸ் அப்படின்ற ஒரு ஆர்கெஸ்ட்ராவை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. கடந்த 10 வருடங்களாக நீங்கள் பல இசை நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதே மாதிரி கல்யாண அந்த முகூர்த்த சமயத்தில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களை வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து நேர்களுக்கு வாசிச்சுக்காமீங்களே. ஆமாம், பிடிச்ச பாட்டு வாசிக்கணும்ன்ற எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமான அது பிடிச்ச பாட்டு வாசிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அது ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ரசிகர்களும் அங்கே இருப்பாங்க. நமக்கு பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறது ஏதாவது 1-2 இடத்துல தான் வரும். ஸோ எனக்கு இதுதான் பிடிக்கும், இந்த பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. எல்லாம் எம்எஸ்வி சார் பாட்டு, எல்லா அவங்களுடைய கம்போசர்கள் இருக்கக்கூடிய பாடல்களும் பிடிக்கும். அதில் இசைஞானி ஐயா பாட்டு. பாரதி ராஜாவோட இந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் வந்து சிகப்பு ரோஜாக்கள். அதுலேருந்து தான் இப்போ இந்த பாட்டை கேட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. நன்றி மாஸ்டர். அடுத்தது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ் கொடுத்துருந்தீங்க ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து. அது எதை பற்றி, எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இசைக்கலைஞர்கள் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நோய் வந்து தொடர்ந்துருக்காங்க. நிறைய பேர் வாழ்வாதாரத்தை வந்து தவிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது இசைக்கலைஞர்களும் அதில் ஒருத்தராக இருக்காங்க. ஸோ இசைக்கலைஞர்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு லைவ் ப்ரோக்ராம் பாதிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். கஷ்டம் இருக்குது. முடிவு பண்ணும்போது சரி இந்த மாதிரி ஒரு லைவ் போட்டு அதில் நம்ம கொஞ்சம் முடிஞ்சதை ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். அதுக்காக அந்த லைவ் ப்ரோக்ராம் சுமார் 5000 வியூவர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் லைவை பார்த்து கிட்டத்தட்ட 648 கமெண்ட்ஸ், அதாவது 700 கமெண்ட்ஸுக்கு மேலே அதில் வந்து வந்தது. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் பார்ட்டியில் மட்டும் 102 பேர் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. லைவில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அன்னைக்கு வந்து லைவில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக மேடை மெல்லிசை கலைஞர்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக மாஸ்டர் அவங்க வந்து நடத்தின அந்த இசை ப்ரோக்ராம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இசை பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதில் உங்கள்கிட்ட எத்தனை குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க? எந்த வழியாக இசைக்கல்வியை வந்து நீங்கள் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மாஸ்டர்? இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய இசை பயிற்சி மையத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 50 பேர் கிட்ட படிச்சுருக்காங்க. 50 மெம்பர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
இடைப்பட்ட காலங்களில் எங்களுக்கு கொஞ்சம் சரியாக அவங்கள கிளாஸ் எடுக்க முடியாத தருணம். ஏன்னா அப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருந்தோம், சரியாக யாருக்கும் கிளாஸ் எடுக்க முடியாத தருணம். அதனால் நிறைய ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் இன்னும் சேர்த்து பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போதைக்கு மினிமமாக நாங்கள் ஒரு 50 பேருக்கு மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். அவங்க எல்லாரையுமே ஆன்லைன் கிளாஸாக தான் எடுக்கிறோம். நேரடியாக யாரையும் நம்ம வர சொல்லி எடுக்கிறதில்லை. ஏன்னா கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால சமூக இடைவெளி எல்லாருக்கும் வேணும். அதனால் எல்லாரையும் நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் தான் எடுக்கிறோம். ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக எடுத்தாலும் இப்போ இவங்க மாஸ்டர் கிட்ட படிச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு இவர் சொல்லித்தரும் விதமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அவங்களுடைய பர்சனலாக உள்ளே போய் என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஆசிரியர் மாதிரி ஆசான் மாதிரி இல்லாமல் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே அவர் வந்து பழகும் விதம் வந்து குழந்தைகளுக்கும் பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைகள் வந்து எப்போ இந்த மியூசிக் கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் டேபிளை பார்த்துட்டு உடனே வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களும் இப்போ வந்து அழகாக வந்து அமைஞ்சிட்ருக்கு. இதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் மாஸ்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமே வந்து இசை குடும்பம். அண்ணன், தங்கை, அதுக்கப்புறம் தம்பி எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இசை குடும்பமாகவே இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி எப்படி, உங்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? இசை குடும்பத்தில் எப்படி இருப்பீங்க எல்லாரும்? இசை குடும்பம் சின்ன வயசுலேருந்தே நானும் தங்கச்சி இசை கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தம்பி, இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, ராஜலட்சுமியோட இன்னொரு தங்கச்சி கலைவாணி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தங்கச்சி தான். அதுக்கப்புறம் தம்பி கார்த்திக் மாறன் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே மறுபடியும் இசை கற்றுக்கிட்டு பாட ஆரம்பித்தாங்க. அவங்களும் இசையாக சேரும்போது நிறைய பெரிய ஒரு இசை குடும்பமாக மாறிடுச்சுங்க. இசை குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இசை குடும்பமாக, அது இல்லாமல் மாப்பிள்ளை, அவர் தங்கச்சி கலைவாணி, அவர் நம்ம கார்த்திக் மாறன், என்னோட தம்பி இன்னொரு கூட இசை குடும்பமும் படிச்சுட்டு இருந்தார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வெளியில் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இசை குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது பெரிய ஒரு இசை குடும்பம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குடும்பத்திலையும் வந்து இசை குடும்பம் தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கூட சுமார் 20க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீபோர்டு, பேடு, தபேலா, அந்த மாதிரி நிறைய இசை கலைஞர்கள் வந்து அந்த ஒரு குடும்பமாக இருக்கு. அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். இந்த விகேஎஸ் லக்ஷ்மண் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நடந்துட்டு இதில் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர் கிட்ட பயணிச்சுட்டே இருக்காங்க. அந்த இசை குடும்பம் அடிப்படையாகவே நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ராவில் வாசிச்சிட்டே இருக்கும்போது எல்லா ஆர்கெஸ்ட்ராலையும் வாசிச்சிட்டே இருந்தாங்க. அந்த நண்பர்களாக இருந்து எல்லா ஆர்கெஸ்ட்ராலையும் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பர்டிகுலர் ஆர்கெஸ்ட்ரா வந்து சில விஷயங்கள்னால வெளியில் வரும்போது வந்து சொந்தமாக இங்கே ஒரு இசை பயிற்சி மையமும் ஒரு இசைக்குழுவும் ஆரம்பிக்கும் அப்படியே தோல்படுத்துவர்கள் தான் இன்னும் மாணவர்களே உருவாக்கக்கூடிய சிறந்த மாணவர்களும் எங்கள்கிட்ட வந்து ஆர்கெஸ்ட்ராவில் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான். ஆர்கெஸ்ட்ராவில் வந்து மாணவர்களையும் இங்கே நாங்கள் பயணித்து கூட்டி போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரென்த் இன்னும் போக போக அதிகமாகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல பரிபூர்ணமாக மாஸ்டர் கிட்ட படிக்கிற அந்த மாணாக்கர்களையும் வந்து இசைத்துறையில வந்து அவர் வந்து கொண்டு செலுத்துவதற்காக முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கெஸ்ட்ராவுக்கு போறீங்க, ஒரு கச்சேரி ஏதாவது நடத்துறீங்க, திருவிழா கச்சேரியோ இல்லை கல்யாண கச்சேரியோ நடத்துறீங்க, அதுக்கு எப்படி மாஸ்டர் ப்ராப்பராக வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு போவீங்களா, இல்லாட்டினா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நீங்கள் இந்த பாட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த ஆர்கெஸ்ட்ரா ஒவ்வொரு இடத்துல நடக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டைம் வந்து கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் தான் ஒரு பீக் டைம். அந்த டயத்தில் வந்து கலைஞர்கள் எல்லாமே வந்து பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம தேவைப்படக்கூடிய பாடல்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ரிஹர்சல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சில பாடல்கள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ புதுசாக நிறைய படங்கள் வெளிவருது. அந்த மாதிரி வரக்கூடிய பாடல்களையும் மறுபடியும் கேட்கக்கூடிய பாடல்கள் விரும்பி கேட்பாங்க. ப்ரோக்ராம் போகிற இடத்துல விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரி பாடல்களையும் எடுத்து தேவைப்படுற நேரத்தில் மட்டும் ஒத்திகை பார்த்து அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கும் போது கண்டினியூவாக நாங்கள் பண்ணி வச்ச அந்த ப்ராக்டிஸ் அப்படியே அந்த முழுமையான ஒத்திகை இன்னும் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு. ஸோ
ஸோ ஒத்திகை தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளும். பொதுவா வந்து இசை கலைஞர்கள் வந்து எப்படின்னா அவங்க அந்த இசை கருவிகளை வாசிக்கிறப்ப அவங்க ஒரு சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கார்த்திக் மாஸ்டர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இசைக்கருவியை தொடுவதற்கு முன்னாடி அவரோட ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வந்து பண்ணுவார். இது வந்து பல இசை நிகழ்ச்சிகளில் எல்லாருமே சொல்லக்கூடியது. சிலவங்க வந்து ஷூஸோட வாசிச்சுட்டு இருப்பாங்க, சிலவங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கார்த்திக் மாஸ்டர் மட்டும்தான் அதாவது காலணிகளை வந்து கலட்டி வைத்து விட்டு அந்த சரஸ்வதி கூடிய அந்த மரியாதையோட வந்து இதை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு குணம் வந்து இவருக்கு வந்து இன்னமுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த ஹார்மோனியம் பெட்டியோ இல்லை கீபோர்டோ இல்லை பியானோவோ வாசிக்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா, அது எப்படி இருக்கும் மாஸ்டர்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனோட உணர்வுகளோடு கலந்து இருக்கக்கூடிய விஷயம் தான் இசை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் அவங்களுக்கு தெரியாமலே அந்த இசை வந்து பயணிச்சுட்டே இருக்கு. அது வந்து இசை கற்றுக்காதவங்கள்ட்டையும் இருக்குது இசை. அவங்க டெய்லி நிறைய பாடல்கள் கேட்குறாங்க, நிறைய படங்கள் பார்க்குறாங்க, அதில் வரக்கூடிய இசைகளை கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இசை எல்லா வாழ்வுலையும் கலந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனோட உணர்வுகளோடு கலந்தது தான் இசை. ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் இசையை வாசிக்கும் போது அதை நம்ம எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம்னாலும் நான் என்னோட லவ்வரோட உட்காந்துட்டேன்னா பியானோவோட உட்காந்துட்டேன்னா அது வந்து மறந்துடும். எனக்கு அந்த எந்த ஒரு துன்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் அது என்ன போகக்கூடிய ஒரே ஒரு லவ்வாக இருக்கும். அதாவது முதல் மனைவி முதல் காதலி வந்து பியானோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இப்போ அடுத்து ஒரு நேர்களுக்காக ஒரு பாட்டை வந்து மாஸ்டர்கிட்ட இருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை கேட்காதவங்களே கிடையாதுங்க. யாராவது 2 பேர் லவ்வர்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்டோன்னே அவங்களுக்குள்ளே ஒரு குதூகலம் வரும். அஞ்சலி அஞ்சலி இந்த பாட்டை யாராலையும் மறக்க முடியாது. அதே மாதிரி இதில் வாசிச்சிருக்க அந்த சாக்ஸோஃபோன் மியூசிக்கோ எல்லாமே வந்து அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். மாஸ்டர், இன்னொரு கேள்வி. இடையில வந்து இசைஞானி அவர்கள் வந்து தன்னுடைய பாடல்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் போட்டு மேடை இசைக்கலைஞர்கள் யாரும் இந்த பாடல்கள்லாம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது நீங்கள் நிறைய கச்சேரிகள் வந்து நடத்தியிருப்பீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கச்சேரிகள் எப்படி நடந்தன? இசைஞானியோட பாடல்கள் இல்லாமல் எந்த கச்சேரியும் வந்து நடந்திருக்காது. அது நடக்காது. எந்த கச்சேரியுமே சரி, கல்யாண கச்சேரியாகட்டும் இல்லை திருவிழாக்களாகட்டும். ஆனால் திடீர்னு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு தடை போட்டப்ப உங்களுடைய கச்சேரிகளை எல்லாம் எந்த மாதிரி கொண்டு போயிருந்தீங்க? ஐயா வந்து அப்படி ஒரு இது போட்டதே வந்து இருக்கணும். பெரிய பெரிய ஷோ நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் மட்டும், பெரிய பெரிய ஷோ, பெரிய ஈவெண்ட், அது இல்லாமல் ஃபாரின் ஈவெண்ட், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஷோ நடத்தக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இது போட்டிருந்தாரு. ஸோ அது எங்களை ஒன்றும் பெருசாக பெரிய அளவில் பாதிக்கும். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராவுக்கு எதுவுமே பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ பெரிய ஷோ பண்ணுறவங்க தான் அதில் வந்து அந்த ராயல்ட்டி கட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தது. அது கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனாவால் பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர்களோட வாழ்வாதாரம் வந்து கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது கச்சேரிகளை நம்பியே சில குடும்பங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தன. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அரசு வந்து ஓரளவு தான் வந்து நம்ம உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாரையும் வந்து ரீச் ஆக முடியல அரசால. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் உங்களோட இசைக்கலைஞர்களுக்கு எந்த மாதிரி உதவிகள்லாம் செய்யணும்னு இருக்கிறீங்க, இல்லை செஞ்சுட்டு இருக்கீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே அந்த வாழ்வாதாரத்தில் இறந்து இருக்கிறதுனால எல்லாருமே அரசுகிட்ட வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இசை கலைஞர்களும் கண்டிப்பாக அதில் வந்து பெரிய ஒரு பாதிப்பு தான். ஏன்னா இசை கலைஞர்கள் இந்த கச்சேரிக்கு போனால் தான் வந்து பேமெண்ட், கச்சேரிக்கு போனால் தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு.
இசை கலைஞர்களோட வாழ்க்கை. ஸோ அப்படி பார்க்கும்போது சுத்தமாகவே இப்போ எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாது. கூட்டம் போடாமல், கூட்டம் போடனா கச்சேரி, கூட்டம் போனால் தான் கச்சேரி, இல்லைன்னா கச்சேரி கிடையாது. அதனால் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால எல்லாருமே வாழ்வாதாரம் இருந்திருக்காங்க இந்த இசைக்கலைஞர்கள். ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம இந்த மேடை மெல்லிசை சங்கம், அதாவது செல்லம் அங்கிங்க ஆர்கெஸ்ட்ராவோட ஓனர் வந்து அவர் தான் வந்து இந்த மேடை மெல்லிசை சங்கம், தமிழோட மேடை மெல்லிசை சங்கத்தை வந்து அதோட மாநில தலைவர், அவரோட வழிகாட்டுதலோடு நாங்கள் எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் ஒரு 3 முறை எல்லாருக்குமே வந்து நாங்கள் அரிசி, காய்கறிகள், மளிகை ஜாமான் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பர்சனலாக என்னால் முடிஞ்ச உதவிகள் என்னவோ எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது லைவ் பண்ண ப்ரோக்ராம், ஊபியில் லைவ் பண்ண ப்ரோக்ராம், அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு சில விஷயங்கள் வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்திலிருந்தே உங்கள் தங்கை அவர்கள் வந்து சூப்பர் சிங்கராக வந்து ஜொலிச்சு உலகம் முழுவதும் வந்து பிரபலமாயிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குடும்பம்னு சொல்லியிருக்கீங்க, குடும்பத்திலே எல்லாரும் இசை குடும்பத்தையே சார்ந்த குடும்பம் தான், தம்பி தங்கை எல்லாருமே. உங்கள் குழந்தைகளும் அந்த இசைத்துறையில் வந்து வளர்றாங்களா, இல்லை அவங்களுக்கும் இந்த வோக்கல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா மாஸ்டர்? இசை குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் மிஸ் பண்ணிட்டேன். என்னுடைய மனைவியும் ஒரு சிறந்த பாடகி தான். அவங்களும் இந்த கிராமிய பாடல்கள் பாடுறதுல திறமை வந்தாங்க. ஸோ ராஜலட்சுமி, கலைவாணி, தேன்மொழி 4 பேர். என்னுடைய மனைவி பேர் தேன்மொழி. அவங்களும் வந்து இந்த கிராமிய இசை இதில் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை கண்டிப்பாக கொண்டு வரணும். கண்டிப்பாக என்னுடைய குழந்தைகளும் அதில் வரணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு கேட்டுருக்கோம். அதனால் அவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் வரும்போது, பர்டிகுலர் இயர்ஸ் டைம் வரும்போது அவங்க கண்டிப்பாக அந்த இசை போட்டிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முழு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் மாஸ்டர், ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக இருக்கும். தமிழ் இனிக்குது நேயர்களுக்கு இதுவரை BKS லக்ஷ்மன் குரூப்போட ஒன் ஆஃப் த ஓனர் கார்த்திக் மாஸ்டரோடைய இன்டர்வியூ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு ஒரு இசையோட கண்டினியூ பண்ணலாம் ப்ரோக்ராமை. காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு பழைய படத்துல இந்த பாட்டில் கேட்காதவங்களே இன்னைக்கு வந்து ரசிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் உங்களுடைய வருங்கால, அதாவது இசை மாணாக்கர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? உங்கள்கிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, சுமார் 50 பேர் உங்ககிட்ட படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இவங்களுக்கெல்லாம், ஏன்னா அதுவும் இல்லாமல் நீங்கள் அவங்களையும் வந்து உங்கள் இசை கச்சேரிகளுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? இல்லை பலர் வந்து உங்களுடைய இசை கல்லூரியில், அதாவது இசை பள்ளியில் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி மெசேஜஸ் கொடுக்குறீங்க, இல்லை அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? மாணவர்கள் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணுமோ அதை முறையாக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கூட வந்து எக்ஸாம் எழுதணும்னு விருப்பம் வரவங்கள எக்ஸாம் எழுத வச்சு கொண்டு வந்துட்டுருக்கோம். அவங்க எல்லாம் நல்லா வாசிச்சுட்ருக்காங்க. அதுவே ஒரு பெரிய காட் கிரேஸ் தான், கடவுளுடைய அருள் தான் எல்லாமே. கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்ம அது எதுவுமே கிடைக்காது. நமக்கு இசையும் அதே மாதிரி தான், இசையும் வந்து கடவுளுடைய அருள் தான். அது எல்லா மாணவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அது எல்லாருமே நல்லா வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இனி வரக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இசையை கற்றுக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாங்கள் தருவோம். அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன முறையாக அவங்க கொடுத்து கண்டிப்பாக செய்வோம். இதில் எங்களுடைய இசை பயிற்சி மையத்தில் சேர்ந்து இசை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் வந்து இந்த வீடியோவில் கீழே இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக முறைப்படி நீங்கள் என்ன கற்றுக்கணும் கண்டிப்பாக கற்றுக்கணும். ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் கிட்ட இசை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி தன்னுடைய பொன்னான நேரத்தை இவ்வளோ நேரம் நமக்காக செலவழித்து, தன்னுடைய இசை பயணத்தை வந்து நமக்குள்ள செலவழித்து, பல பாடல்களையும் நமக்கு வந்து அழகாக வாசித்து காமிச்சு, இசை மலையிலேயே நம்ம மாஸ்டர் நம்மளை நனைய வச்சுட்டாங்க. ஸோ இதுக்காக மாஸ்டருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன்.
அதே மாதிரி நான் சொன்னேன் தொடக்கத்திலேயே மாஸ்டர் வந்து ஒரு புன்முறுவலோட தான் எப்பயுமே பேசிட்டு இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோட தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் இசையில் ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர்களும் மாஸ்டர் மாதிரி பெரிய இசை நிபுணராக வந்து வருவாங்க அப்படின்றது எந்தவித ஐயமும் கிடையாது. மாஸ்டரை வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கார்த்திக் லக்ஷ்மன் அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடியில் வந்து மாஸ்டர் இருப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய செலவழித்ததுக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி மாஸ்டர். தமிழ் இனிக்குது நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். இவ்வளோ நேரம் தமிழ் இனிக்குது நேயர்களோடு சந்தித்து பேசுனது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா நேயர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.